ஆப்கி அதாலத்ல நடிகை பிபாஷா பாசு மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இவர் இளைஞர்களை கெடுக்கிறார். பிபாஷா, கடந்த 11 வருஷமா இளைஞர்கள் உங்களை ஸ்கிரீன்ல பாக்குறாங்க. சில நேரங்களை நீங்க बीड़ी जलाइले जिगर में बड़ी आग है அப்புறம் ஒரு சில நேரங்களை நான் फूक दे रे ஏன் இப்படி எல்லாரையும் கெடுக்கிறீங்க? நான் சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடும்ல? மேடம், நாங்க இன்னும் கெட்டு போகணும்னு நினைக்கிறோம். இந்த ஜெனரேஷன் கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இத பத்தி என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பீடியை பத்த வச்சதால எனக்கு நிறைய பலன் கிடைச்சது. அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் எனக்கு மட்டும் அது பலன் கொடுக்கல, அந்த பர்டிகுலர் சாங் இந்த மொத்த உலகத்துக்குமே பலன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பீடி தயாரிக்கிறவங்களுக்கு பயன் அளிக்குதுன்னு சொல்றீங்களா? இல்ல, பீடி அது வந்து நான் ஆன்டி ஸ்மோக்கிங். லைக் ஐ டோன்ட் லைக் ஸ்மோக்கர்ஸ். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஹியர். நான் சீரியஸா உங்க எல்லார்கிட்டயும் ஒன்று சொல்றேன். ஸ்மோக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். பீடி, சிகரெட் எதையுமே நீங்க தொடக்கூடாது. அந்த நிக்கோட்டின் பக்கமே போகக்கூடாது. நான் அப்சல்யூட்லி அதுக்கு எதிரானவ. யாரும் தொடக்கூடாது. வெறும் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது மட்டும்தான். சரி, அவ்வளவுதான். பீடி சிகரெட்டை நீங்க தவிர்த்துட்டீங்க. சரி, நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது என்ன சொல்லிருக்கீங்க? जादू है नशा है तुझको भुला के जाऊंगा. அது வந்து ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாது. ஏன்னா அப்ப அதாவது அந்த பாட்டை ஷூட் பண்ணும்போது நாங்க 20 நாள் நைட் டைம் ஷூட் பண்ணோம். அப்ப பூஜா சொன்னாங்க, இப்ப நம்ம சாங்கை ஷூட் பண்ணலாம் டே டைம்ல, அதாவது பாண்டிச்சேரியில, அதுவும் 50 டிகிரிஸ்ல ரொம்ப ஹாட்டா இருந்தது. ஸோ ரொம்ப சூடா இருந்தது. அதனால ஷூட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்னாச்சுன்னா டெம்பரேச்சர் ஹாட், நானும் ஹாட், என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்ப ரொம்ப ஹாட்டா இருப்பாரு. ஸோ எல்லாம் ஒரு டைரக்டர் சொல்லிருக்காரு, பிபாஷா பாசு எந்த ரூமுக்கு போனாலும் அங்க இருக்கிற டெம்பரேச்சரே மாறிடும். நீங்க இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க. பனிஷ்மெண்ட் வந்து நீதிபதி கொடுப்பாரு, பட் அப்படியா? சார் கொடுப்பாரு. பட் சார் அதுக்கப்புறம் நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க. அது परवाने क्षमा जलाएं जल जाए न बिपाशा आज तुझे सिखा दूं प्यार की भाषा. அதாவது எனக்கு காதல் மொழியை நல்லா கற்றுக் கொடுக்க தெரியும். அதனால தான் இந்த பாட்டை என் பேர்ல எழுதியிருக்காங்க. ஆனா அழகான காதல் மொழியில, நாட் த வே யூ திங்கிங். நான் எப்படின்னா எப்பவுமே லவ்விங், லவ்வபிள் பொண்ணு. யூனோ, என்னால இப்பவே லவ் பத்தி கிளாஸ் எடுக்க முடியும். I love you guys. Thank you. உங்க பாட்டு पड़ गई मैं पूरी तरह सुन हो गई मैं टुन. இதெல்லாம் லிரிசிஸ்ட் தான் அந்த பாட்டை எழுதுறாங்க. நான் ஜஸ்ட் லிப் சிங்க் தான் பண்ணுவேன், ரொம்ப இன்னசென்ட்லி. இது வந்து என்னோட அப்பாஸ் மஸ்தான் படம். அவர் என்னோட ஃபேவரட் டைரக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டைரக்டர் கூட. அவர் மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கேன். நான் பாட்டெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்க சொல்வாங்க செட்டுக்கு வந்துட்டு பிபாஷா பாடுன்னுவாங்க, லிப்சிங் பண்ணுன்னுவாங்க. அதனால நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த பாட்டை நீங்க பாடி சிக்னி செமேலிக்கு டஃப் கொடுக்கணும்னு நினைச்சீங்களா? அது சிக்னி சமேலில ஐ திங்க் ஐ சர்பாஸ்ட் எவ்ரிதிங். எங்கேயோ போய் சேர்ந்துருச்சு. நானும் அந்த பாட்டுக்கு நிறைய ஆடி இருக்கேன். ஐ திங்க் சிக்னி சமேலிக்குலாம் நான் நிறைய டஃப் கொடுக்கல. ஆனா இந்த விஷயம் உண்மைதானே? நீங்க எந்த மாதிரி பாட்டு பாடுறீங்களோ, அதாவது நீங்க பண்ற ஆக்டிங், நீங்க பேசுற டயலாக்ஸ், இதனால இளைஞர்கள் கெட்டு போயிடுறாங்க. நீங்களா கெட்டு போயிருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதாவது ஜிசம் படத்துல உங்க டயலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ये जिस्म प्यार नहीं जानता. जानता है तो भूख, सिर्फ जिस्म की भूख. அதாவது அது வந்து பிபாஷா பாசு கிடையாது. அது வந்து சோனியாங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஆக்சுவலி முதல் தடவையா நான் ஒரு படத்துக்காக யூனோ நான் ஃபீல்டிங் பண்ணேன். நான் பட் சார், பூஜா கிட்ட போனேன். இந்த படத்தை பண்ணியே ஆகணும்னு சொன்னேன். என்னை இந்த படத்துல எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இட் இஸ் அந்த டைம்ல சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்டர்ஸ் அவ்வளோ போல்டா இருக்க மாட்டாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் ஃபிலிம் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒருவேளை கேரக்டர் டிஃப்ரெண்டா பண்றதா இருந்தா யூனோ அவ சாதாரண பொண்ணு இல்ல, பட் ஷி வாஸ் டிசெப்டட். ஷி வாண்டட் டு யூஸ் லவ் அண்ட் ஷி வாண்டட் டு கெட் வாட் யூ வாண்ட். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹிந்தி பட ஹீரோயின் எப்பவுமே ப்ரெடிக்டபிள் கேரக்டர்ல தான் வருவாங்க, அதாவது படத்துல. எனக்கு அந்த இமேஜ உடைக்கணும்னு தோணுச்சு. அண்ட் ஒரு ஆக்டரா எனக்கு அது சேலஞ்சிங்கா இருந்தது. சில விஷயங்களை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்க. ஜிசம் படத்துல உங்க கிஸ்ஸிங் சீனை எல்லாருமே பார்த்தாங்க. ராஸ் 3ல ரொம்ப நீண்ட கிஸ்ஸிங் சீன், அது சீரியல் கிஸ்ஸரோட. நான் எப்பவும் என்ன சொல்வேன்னா, கிஸ்ஸிங் ஆன் த ஸ்க்ரீன் ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா அப்ப ரொம்ப இன்டிமேட்டான மொமெண்டா இருக்கும். ஜிசம்ல நான் அதை பத்தி அவ்வளவா யோசிக்கல. ஏன்னா அப்ப அவர் பாய் ஃப்ரெண்ட், அதுல எனக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்ல. ஆனா அதையே நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஓ மை காட் என்ன இதுன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆன் ஸ்க்ரீன் கிஸ் இருந்தது ரன்வீரோட. அப்போ நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் இதை கேன்சல் பண்ணி ஆகணும்னு. ஆனா ஆதித்ய சோப்ரா நான் சொன்ன எதையும் கேட்கவே இல்லை. அது ஆக்வர்ட் மூமெண்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இட் லுக் நைஸ் ஆன் த ஸ்க்ரீன். பட் அதுவே இம்ரான் ஹாஸ்மியோட வந்தப்போ, நான் இப்போ உங்களுக்கு உண்மையை சொல்றேன், இம்ரான் ஹாஸ்மியோட விஷயம் வந்தப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அவர் ஒரு சீரியல் கிஸ்ஸர். ஒருவேளை நான் பட்சர் கிட்ட போய் ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு கிஸ்னா, கெட் த கிஸ் அவுட்னா, நிஜமாவே மக்கள் என்னை அடிச்சிடுவாங்கன்னு நினைச்சேன். ஸோ ஐ கான்ட் டிசப்பாயிண்ட் த ஆடியன்ஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்கர்ஸ் கிட்ட சொல்லலை, அதாவது முத்த வேண்டான்னு, ப்ளீஸ் அதை வைங்கன்னு. நான் கிஸ் பண்றேன்னு சொன்னேன். அது நெவர் எண்டிங் ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்ல, நெவர் எண்டிங் ஆகல. சீன் ரொம்ப லென்த்தியா இருந்தது. அந்த சீன் லென்த்தியா இல்ல அந்த கிஸ் தான் லென்த்தியா? இல்ல, த ப்ராப்ளம் இஸ் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் சீன். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்பவே கஷ்டம். பல தடவை நான் டயலாக்ஸை மறந்திருக்கேன். அதே மாதிரி மாதவன் கூட நீங்க கிஸ்ஸிங் சீன் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வந்ததாமே. அது சின்ன கிஸ் தான், ஆனா நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா ஹிஸ் மை ஃப்ரெண்ட், அதுவும் ஒரு ஃப்ரெண்டு கூட சடன்லி யூனோ கிஸ் பண்றது. ஸோ நான் அன்னைக்கு கொஞ்சமா ஷாம்பெயின் குடிச்சிருந்தேன். குடிச்சிருந்தேன், ஜெனரலி குடிக்க மாட்டேன். நீங்க ஷாம்பெயின் குடிச்சீங்க, அவர் வெங்காயம் சாப்பிட்டாரு. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? சில ரகசியங்கள் எனக்கும் தெரியும். அப்படியா? என்னோட மெமரி பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கும். எனக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கு, இதுதான் என் பிரச்சனையே. எல்லாத்தையுமே மறந்துடுவேன். ஓகே, தேவைப்படும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் மறதி வந்துடும். இல்ல, எப்பவும் தான். இல்ல, அதாவது என்னோட மெமரி ஒரு 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், லாஸ் ஆயிடுச்சு. சில நேரங்கள்ல 3 days கூட இருக்கும். ஆனா ஒரே மாதிரியான ரோல் உங்களுக்கு மட்டும் இப்படி கிடைக்குது? நீங்க எப்படி அதே மாதிரியான ரோலே பண்றீங்க? எப்பவும் நீங்க புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல வர 3வது ஆளாவே வரீங்க. நீங்க ஒரு முறை அப்படி நீங்க நினைச்சேன். செட்யூஸ் பண்றீங்க, மர்டர் பண்றீங்க. டு பிளே தீஸ் கைண்ட் ஆஃப் டார்க் ரோல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான். என்னோட லைஃப் ரொம்பவே பேசிக்கானது. டெஃபினெட்லி நான் ஃபேமஸா இருக்கேன். அண்ட் அதை தாண்டி நான் வீட்டுக்கு போனா நீங்களா என்ன பண்றீங்களோ அதே தான் நானும் செய்வேன். ஸோ to live the life of somebody else, very different from mine, excites me. நீங்க வீட்ல என்ன பண்ணுவீங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்ககிட்ட நீங்க நடிச்ச படங்களை பத்தி மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நீங்க உங்க வீட்ல என்ன பண்றீங்கன்றத பாருங்க. பாருங்க. பட் சார், இதுல பாருங்க. நான் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓ, இருக்கேன். இது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கா? ரிலாக்ஸ். ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். படுக்கையில நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் டைம் கிடைக்கும் போதெல்லாம். படங்கள்ல இந்த மாதிரி ரோல் பண்றது, செட்யூஸ் பண்றது, இதெல்லாம் புரியுது. ஆனா ஒரு மேகசின் கவர்ல இப்படி நீங்க, அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுன்னு இருக்கும். நம்ம லைஃப் ஒவ்வொரு வருஷமும் மாறும் அண்ட் ப்ரையாரிட்டிஸும் மாறும். ஸோ இதில் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அப்போ அவர் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தார். அப்புறம் இதுல பாய் ஃப்ரெண்டே இல்லையே. அதுவும் நல்லா தானே இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ரியல் லைஃப்லயும் சொல்லுங்க. இதெல்லாம் வெறும் போட்டோஸ் தான். நான் உங்க ஒரு போட்டோவை பார்த்தேன், ஃபுட்பாலர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட.
அதாவது அந்த விஷயத்த பத்தி நான் எப்பவும் மீடியாக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க நினைக்கல. நான் இங்க ஆப்கி அதாலத்க்கு வந்த பிறகு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் ஐ ஷுட் டாக் அபவுட் இட். நான் ரொனால்டோவோட மிகப்பெரிய ஃபேன். அஃப்கோர்ஸ் இப்பவும் ஃபேன் தான். நான் அவரை நேர்ல பார்க்க ஆசைப்பட்டேன். அஃப்கோர்ஸ் எல்லாருமே அப்படித்தான் ஆசைப்படுவாங்க. அதாவது என் ஜெர்சில அவர் சைன் பண்ணணும்னு. அண்ட் லைக் அன் எக்ஸைட்டட் கேர்ள். எனக்கு போர்ச்சுகல்ல அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் 7 Wonders of the World ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பென் கிங்ஸ்லி, ஹிலரி வேங்ஸோட. அப்போ எனக்கு அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அதாவது அவரோட 2-3 வார்த்தை பேச வாய்ப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் மீட் பண்ற மாதிரி ஒரு பார்ட்டில வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் ரொனால்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. நாங்க அங்க டிஸ்கோ போனோம். அங்க ரொம்ப நாய்ஸியா இருந்தது. அங்கெல்லாம் பப்ரான்சி அலௌட் கிடையாது. அவரு அடிக்கடி வந்து என்கிட்ட பேசினாரு, ரொம்ப குனிஞ்சு. அப்போ பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் ஃபோன் கேமராஸ் இருந்துச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒருவேளை அவரு கிஸ் பண்ணியிருந்தா அந்த போட்டோல ஏன் வெளியே வரல? கிஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற போட்டோ ஏன் வருது? சோ இந்த மாதிரி டாக்டர் போட்டோ, அது கூட டாக்டர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆங்கிள் தான். சோ ஈவன் நான் அந்த போட்டோவை பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஐ திங்க் பிபாஷா பாசு சன் டேப்லாய்ட்ல அவர் கூட உங்க போட்டோ வந்திருந்ததே, அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க. இல்ல எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. ஐ திங்க் உண்மையிலேயே அது என் லைஃப்ல ரொம்ப எம்பாரசிங்கான மொமெண்ட். ஏன்னா நான் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான பொண்ணு. அந்த டைம்ல நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். சோ நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணுங்க லிஸ்ட்ல கிடையாது. ஆம்பளைங்கள சீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த என்னால உண்மையிலேயே எல்லார் முன்னாடியுமே என்னால ஹானஸ்டா சொல்ல முடியும். ஒருவேளை நான் உண்மையாவே அவரை காதலிச்சிருந்தேன்னா என் மனசை முழுசா அவருக்கு கொடுத்திருப்பேன். So, பிபாஷா, நீங்க ஹானஸ்டா, சின்சியரா எல்லாருக்கு முன்னாடியே இப்ப எல்லா விஷயத்தை பத்தி ஓப்பனா பேசுனீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த குற்றச்சாட்டை இதோட முடிச்சிடுறேன். தேங்க்யூ.